கூட்டணி ஆட்சியில் மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் பேசி முடிவெடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுகவினர் கூட்டணி ஆட்சியை மறுத்து வரும் நிலையில் நானும் ரவுடிதான் என்ற நகைச்சுவையைப் போல எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக முத்தரசன் விமர்சித்துள்ளார். இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முதிய நாங்க கேட்கறோம், நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம், நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுல இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும்? ஒரு சில பேர் கூட்டணி ஆட்சியா, அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே. அமித்ஷா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி அரசாங்கம் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடியார் தெளிவாக சொல்றார், பேசிட்டாரு. அதிமுக தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைமை. அந்த தலைவர் யாருன்னா எடப்பாடியார் தான். அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிடும். பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று உறுதியாக தெரிவித்து அந்த ஆட்சியில் அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறும் என்று அவர் சொல்லுகிறார், திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும், நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார். இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் வடிவேலு ரவுடிகளை கைது பண்ணி போலீஸில் அழைச்சிட்டு போகும்போது நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறுவார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி இவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு அறிவிக்கலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.